சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, அப்பா, உங்க ரெண்டு பேரையும் இப்படி பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம அர்ஜுன் பிறந்ததுல இருந்து இந்த வீட்ல எப்பவுமே சந்தோஷத்துக்கு குறையே இல்லாம தான் இருந்தது. ஆனா யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, இப்ப எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. அர்ஜுன் இல்லாத இந்த வீடு வீடு மாதிரியே இல்ல. இந்த வீட்டோட சந்தோஷமே நம்ம அர்ஜுன் தான். ஆனா இப்போ அவனும் சந்தோஷமா இல்ல, நம்ம சந்தோஷமான அவனும் இப்ப நம்ம கூட இல்ல. எனக்கே அர்ஜுன் நினைச்ச இந்த அளவுக்கு வேதனையா இருக்குன்னா அவன் மேல உயிரியே வச்சிருக்கிற உங்களுக்கு எவ்வளவு வேதனையும் வலியும் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. அர்ஜுன் கண்டிப்பா வெளியில வந்துடுவான்னு உங்களுக்கு இப்ப ஆறுதல் சொல்றதை தவிர வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், அர்ஜுன் எப்படி நம்ம வீட்டுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நீங்களும் ரொம்ப முக்கியமா. நீங்க நல்லா இருந்தாதான் அர்ஜுனை காப்பாத்தி நம்ம வெளியே கொண்டு வர முடியும். நீங்க அர்ஜுனை நினைச்சு சரியா சாப்பிடாம டேப்லெட் போடாம உங்க ஹெல்த்தை நீங்க கவனிக்கிறதே இல்லம்மா. இப்படி இருக்கிறதால உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க என்னமா பண்றது? தயவு செஞ்சு நீங்க வந்து முதல்ல சாப்பிட்டு டேப்லெட் போடுங்கம்மா. இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம் துர்கா. அங்க என்னோட புள்ள என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரியல. அவனை பத்தி யோசிக்கிறத தவிர என்ன பத்தியோ இல்ல வேற யார பத்தியுமே என்னால இப்ப யோசிக்க முடியாது துர்கா. மலர், நீயாவது சொல்லு மலர். நீ சொன்னா அம்மா கேட்பாங்க. அம்மாவும் நமக்கு முக்கியம். இந்த வீட்டை தாங்கி நிக்கிற தூணே எங்க அம்மா தான். அவங்களுக்கு ஒண்ணுனா இந்த மொத்த குடும்பமே இருக்காது. என்ன மலர் அப்படி பாக்குற? சொல்லு மலர். இப்படியே இருந்தாங்கன்னா அம்மா உடம்புக்கு நல்லது இல்ல. அத்தை, அவங்க சொல்றதுக்காக இல்லைனாலும் அர்ஜுனுக்காகவாவது நீங்க சாப்பிடுங்க அத்தை. இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கையும் தெம்புமே நீங்க தான் அத்தை. நீங்க இருக்கிற தைரியத்துல தான் அர்ஜுன் இருக்கான், நாங்களுமே இருக்கோம். அம்மா நம்மள வெளியே கொண்டு வந்துருவாங்கன்னு காத்துட்டு இருப்பான். அதனால நீங்க முதல்ல நல்லா இருக்கணும். இன்னும் நாம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு அத்தை. வள்ளி, சொல்றத கேளு வள்ளி. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க உன்னை பத்தி யோசிப்போமா இல்ல அர்ஜுனை பத்தி யோசிப்போமா? யோசிக்காதீங்க அத்தை, போய் சாப்பிடுங்க அத்தை. வள்ளி, போம்மா, சாப்பிடு போ.
எழுந்து